எப்படி மதகஜராஜா 11 வருஷம் கழிச்சு வந்து ஒரு பெரிய ஹிட் ஆச்சு, அந்த மாதிரி துருவ நட்சத்திரம் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும். சமீபத்தில் நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் சார். முக்கியமாக துருவ நட்சத்திரம் இந்த படத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். கௌதம் வாசுதேவன் கூட நேற்று கூட சொல்லியிருந்தார், அந்த படம் நிறைய விஷயங்களை முடிச்சுட்டு ரிலீஸ் ஆகிற தேதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்லை, நான் கூட ஒரு 10 நாளைக்கு மேலே பேசியிருந்தேன். ஏன்னா அந்த படத்தில் எனக்கு சம்மந்தம் இருக்குது. ஓகே. எனக்கு கொஞ்சம் அந்த படம் வந்து நம்ம ஆரம்பத்தில் தான் அந்த படத்தில் கூட நான் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கேன். கௌதம் சார் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் எப்படியாவது இந்த ஜனவரியில் அவருடைய பிரச்சனைலாம் தீர்த்து நான் பிப்ரவரி மார்ச்சில் கண்டிப்பாக வந்துடுவானுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்த வருஷம் பெரிய படங்கள் வேறு இல்லைங்களா, பெருசாக ஆர்டிஸ்டர் படம் இல்லை. அதனால் அந்த படம்லாம் வந்து ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும். நான் நினைக்கிறது அந்த படம் வந்து எப்படி மதகஜராஜா 11 வருஷம் கழிச்சு வந்து ஒரு பெரிய ஹிட் ஆச்சு, அந்த மாதிரி துருவ நட்சத்திரம் வந்து ஒரு பெரிய லாங் கேப். அந்த படம் ரெடியாகவே ஒரு 3-4 வருஷம் ஆகிப்போச்சு. ஓகே. வந்து அந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும். அமைஞ்சதுன்னா வந்து விக்ரமுக்கு ஒரு பிரேக்கப்பாக இருக்கும். இவருடைய நம்ம கௌதம் சாருடைய சிரமங்கள்லாம் அந்த படத்தில் தீர்ந்துடும். ஏன்னா அவர் அந்த படத்தினால ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிருக்கு. அந்த படத்தினாலன்னு சொல்லக்கூடாது, அவருடைய பழைய கமிட்மெண்ட் அந்த படத்து மேலே வந்து ஏறி நிற்குது. அதனால அவர் வந்து அந்த ஃபைனான்சியல் கிரைசஸை எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியாமல் பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு சில இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. அவருக்கு கண்டிப்பாக இந்த 2026 கண்டிப்பாக அந்த படத்தை அவர் ரிலீஸ் பண்ணிடுவார். நாங்கள் எல்லோரும் கோஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கோம்.